பாருங்கள், இந்த பேக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. சேம் மாடல் எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 12 ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், பார்டர் மாதிரி ஒரே ஒரு ரோ மட்டும் அப்பர் லூப் கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ்லேயே மேலே அப்பர் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் குரோஷே லைன்ஸ் போட்டு வந்திருக்கேன். இது வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா இது ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் இந்த ரோவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணி விட்டாச்சு. இந்த த்ரெட்டை வந்து நம்ம கம் போட்டும் ஒட்ட வைக்க முடியாது, பேர்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஊசி இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து சொருகிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு சொருகிக்கணும். இந்த ஒர்க் முடித்த பிறகு அடுத்தது பேக் எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த சைடு இப்படி கொஞ்சமாக இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சமாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி 2 சைடு இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி பார்த்தா இந்த சைடு நம்மளுக்கு ஈவனாக தெரியணும், இந்த சைடு ஈவனாக தெரியணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வளையம் இருக்கு இல்லைங்களா, இந்த வளையத்தை பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இந்த வளையத்தை இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்துட்டு நம்ம ஹூக்கில் இந்த
ஹேங்கர் சைடு மாட்டுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ராப்ஸ் அந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஓகேங்களா. அதே போல் இங்கேயும் பாருங்கள், இப்போ விரிச்சாலும் விரிஞ்சுக்கும், நல்லா பேக் விரிஞ்சுக்கும். அதே மாதிரி இங்கே இந்த சைடு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களால் ரிங் வந்து ஈஸியாக கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு இந்த சைடு எவ்வளோ முடிச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே மேலே முடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிங் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். சரிங்களா. இங்கேருந்து இங்கே இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த நீடில் மேலேயே மாட்டினோம்னா ஈஸியாக மாட்டிக்கும். சரிங்க. அந்த நீடில் கிட்டேயே அப்படி கொண்டு வாங்க. பாருங்கள், வளையை மாட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வளைய 2 சைடு பாருங்கள். ஃபோன் அதெல்லாமே உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உள்ள ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம க்ளோஸ் செட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 பாருங்கள், நான் 6 செயின்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் அப்படி வச்சு பார்க்குறேன். இப்போ இந்த நேர் க்ளோசெட் வருதுங்களா, நம்மளுக்கு இங்கேருந்து வரணும். சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்தால் போது நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே அகலப்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு விரிவு வரும். சரிங்களா. பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வரமோ இதை ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு விரிஞ்சு வரும். சரிங்களா. நான் ஒரு 6 செயின்ஸ் போட்டிருக்கேன். 6 செயின்ஸ் போட்டு ஓவல் ஷேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர போகிறோம். சரிங்களா. ஒரு சைடு மட்டும் சும்மா நார்மலாக எல்லாம் சிங்கிள் குரோஷே மட்டும்தான் போட்டு வர போகிறேன். பாருங்கள், 6 செயின்ஸ் போட்டேன். இன்னொரு செயின் போடுறேன். இன்னொரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் 1 2 3 4 5 6 இங்கே 6ன்னு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த 6th வர ஸ்பேஸில் ஒரே இடத்துல 3 சிங்கிள் குரோஷே. இந்த லாஸ்ட் நம்ம இப்போ 6ன்னு போட்டோம் இல்லைங்களா, அங்கே நான் 3 சிங்கிள் குரோஷே போடுறேன். பாருங்கள், 1 2 3. இந்த 3 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இதை நல்லா இழுத்துக்கோங்க. அப்போ பின்னாடி வந்து அந்த மேடு மாதிரியெல்லாம் தெரியாது. 3 சிங்கிள் குரோஷேஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேக்கும் அந்த 3rd சிங்கிள் குரோஷேக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததும் அப்படியே சிங்கிள் குரோஷே போட்டு வாங்க. இப்போ இந்த பக்கம் 5 வரணும். 1 2 3 4 5. ஓகேங்களா. 5 சிங்கிள் குரோஷேஸ் போட்டாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 6 செயின்ஸ் போட்டோம். ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணோம். டேர்ன் பண்ணி லைனாக வந்து சிங்கிள் குரோஷே போட்டு வந்தோம். கடைசி இதில் வந்து 3 சிங்கிள் குரோஷேஸ் போட்டோம். மறுபடியும் லைனாக சிங்கிள் குரோஷேஸ் போட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்த பிறகு மறுபடியும் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஒர்க்கை திருப்பிட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக வரணும். இந்த சைடு வந்து அப்படியே கர்வ் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா. 1 2 3 4 5 5 பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இனி லைனாக இன்க்ரீஸ் தான். எப்போ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் 2 2 2 2 அப்புறம் 1 2 அப்படியே பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததில் 2 எடுத்துறேன். அதுக்கு அடுத்ததில் 2 சரிங்களா. பண்ணிவிட்டு
இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் எல்லாத்துலேயும் 1 1. ஓகேங்களா? வந்து இது பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், பேக் பம்ப்ஸில் போட்டால் இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியாது. நீங்கள் ஹோல்ஸ் தெரியுது இல்லைங்களா? இது வந்து நம்ம பேக் பம்பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? பேக் பம்பில் போடும்போது ஹோல்ஸ் தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்து பேக் பம்பில் போடல. ஏன்னா இது வந்து நம்ம சும்மா க்ளோசட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கேப் தெரிஞ்சு அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். அதனால் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் ஒரு செயின் போட்டு திருப்ப போகிறோம். இந்த மார்க்கிங்க்கு இருக்கிற அடுத்த இந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே, இங்கேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. இந்த மார்க்கிங் மட்டும் கணக்கு வச்சுக்கணும். சுற்றி வரும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து 3 சிங்கிள் குரோஷே போட்டோம். அடுத்தது 2 2 2 போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 1 2 1 2 1 2, அதுக்கு அடுத்தது 1 1 2, அதுக்கு அடுத்தது 1 1 2. அந்த மாதிரி நம்ம லைனாக வந்து க்ளோஷெட் வந்து நம்ம இந்த பேக்கோட அளவுக்கு, இந்த பேக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு, இந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த க்ளோஷெட்ஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து 2 லைனோட பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி வச்சும் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக கொண்டு வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து க்ளோஷெட் வந்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு, திருப்பியாச்சு. நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வரேன். ஸ்டிச்சில் தான் சிங்கிள் குரோஷே போடுறேன். நீங்கள் லூப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த ஃபுல்லாக இந்த ½ kgs தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ½ kg ரோலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த சைடு வந்து நம்மளுக்கு கவுண்ட்டு மாறவே மாறாது. பாருங்கள், 1 2 3 4 5, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, நம்மளுக்கு முடிகிற வரைக்கும் அந்த 5 5 தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட முடிஞ்சது. இப்போ அடுத்ததுக்கு ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அது மார்க் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஸ்டிச் வழியாகவே விடுங்க, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததாக 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒர்க் பண்ண நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. மறுபடியும் ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன், எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. போன ரவுண்ட் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். இந்த ரவுண்ட் 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் குரோஷே. 1 1, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். எல்லா டைமும் மார்க்கிங் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இன்க்ரீஸ், 1 1, ஒரு இன்க்ரீஸ், 1 1, ஒரு இன்க்ரீஸ். ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு மார்க்கரும், முடிகிற இடத்துல ஒரு மார்க்கரும். சரிங்களா? ஏன்னா இப்படி வரும்போது இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த 2 மார்க்கிங்ஸும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே.
மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பிட்டு 1 2 3 4 5. ஓகேங்களா? பாருங்க பண்ணியாச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 3 அப்புறம் 2 2 அப்புறம் 1 2 1 2 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது 2 அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இது 3ஆவது இன்க்ரீஸ். சரிங்களா? ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த சிங்கிள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே, அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள். அதுக்கு அடுத்தது மார்க்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 1 2 3 4 5. ஓகேங்களா? பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மேலே போகும். சரிங்களா? இந்த அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள். இன்னும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு லைன் போட்டோம்னா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு இப்படி வச்சு பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இனி ஒரு ரவுண்ட் போட்டு வரும்போது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. பாருங்கள், இப்படி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் ஃபுல்லாக இப்படி கவர் ஆகிருக்கணும். சரிங்களா? பாருங்கள், அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஒரு செயின் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஒன்று 2 3 4 5. சரிங்களா? இப்போது 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா? இங்கே 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒன்று
பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த ஒர்க் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஏன்னா டிஷர்ட் யான் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா எலாபரேட் ஆகும். அப்புறம் இப்படி வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு ரோ ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி போதும். பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வேணும்னா மறுபடியும் இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ 4 ஒரு இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, 5 ஒரு இன்க்ரீஸ், 5 ஒரு இன்க்ரீஸ், 5 ஒரு இன்க்ரீஸ். நம்மளுக்கு இந்த இது வந்து எப்போ எண்ட் ஆகணுமோ அது வரைக்கும் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதோட போதும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு செயின் போடுறேன். இது கடைசி ரோ. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணதையும் திருப்பிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. நான் இது கொஞ்சம் டிசைனாக தெரியணுங்கிறதுக்காக இப்படி பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் தனியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ கடைசியில் முடிக்கும்போது எப்படி ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் லூப்பில், சாரி பேக் லூப் இல்லை, ஃப்ரண்ட் லூப். இப்படி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். பாருங்கள், அப்போ இப்போ முடிக்கும்போது இந்த லைன் வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியாதுக்காக இப்படி பேக் லூப்பில் மட்டும் ஒவ்வொரு லாஸ்ட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்க்ரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி ஸ்டெப் இது. சரிங்களா? பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் பேக் லூப்பில் மட்டும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன். அப்போ நம்ம இப்படி ஒர்க் இப்படி வந்து பாருங்கள், இப்படி முடியும் போது இது வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். சரிங்களா? இன்க்ரீஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இது இப்படி வளைஞ்சு தான் வரும். ஏன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால். ஸோ நம்ம ஒர்க்கு முடிஞ்சதையும் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கணும். இது டிஷர்ட் யான் தான், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கும் சரிங்களா, கரெக்டாக இருக்கும் க்ளோஷர். சரிங்களா? அடுத்தது இந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா. இப்படி நம்ம திருப்பி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட் கொண்டு வரணும். அதுக்காக ஒரு செயின், சரிங்களா, இந்த சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் அப்படியே கேப் தெரிகிற இடத்துலலாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அந்த லைன் நம்ம போய் டேர்ன் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த லைன்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அது வந்து நம்ம பேக்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ இங்கே செயின் போட்டு இதில் ஒன்று போட்டேன். அடுத்து இந்த லைன் வர இடத்துல ஒன்று, இந்த லைன் வர இடத்துல ஒன்று, இந்த லைன் வர இடத்துல ஒன்று, இந்த லைன் வர இடத்துல ஒன்று. அதே போல் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். கடைசி இடத்துலையும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். சரிங்களா, எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது இந்த பேக்கோட ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் எந்த சைடு வேணாலும், இன்னும் நம்ம கிளிப் அதெல்லாம் வைக்கலை, அதனால் நம்ம எந்த சைடு வேணாலும் ஃப்ரண்ட் சைடாவோ பேக் சைடாவோ வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எந்த சைடு வைக்கிறோமோ அந்த சைடை செலக்ட் பண்ணிவிட்டு, பாருங்கள், நான் இப்போ இந்த சைடு வைக்கிறேன்னா நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே
இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். பாருங்க, ஜாயின் பண்ணுறது நம்ம ஊசி நூல் வச்சு ஜாயின் பண்ண வேண்டாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஸ்டிச்சஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கேருந்து கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பாருங்க, கவுண்ட் பண்ணிவிட்டு இதோட அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவாங்க. ஸ்லிப் ஸ்டிச் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த இது எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ லூப்ஸ் மட்டும் போடுறதுனாலும் போடலாம், ஃபுல் இதுவும் போடலாம். லூப்ஸ் போடுறதுனா பாருங்கள் இந்த லூப்பும் இப்படி இருக்கிற இதுவும், அதாவது இதில் வந்துட்டு பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப் அப்படி எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் இப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? பாருங்கள், பேக் லூப், இதில் ஃப்ரண்ட் லூப். நீங்கள் ஸ்டிச்சில் வேணாலும் போடலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு பேக் லூப், ஃப்ரண்ட் லூப். நம்ம எப்பவுமே ஊசி நூல் வச்சு தைக்கிறத விட இந்த பேக்ஸுக்கு வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்படி ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், பேக் லூப், ஃப்ரண்ட் லூப் இப்படி எடுத்துகிட்டு இந்த 2 த்ரெட் வழியாகவும் இழுத்து இதில் இழுத்துறணும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம இந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வழியாகவே பண்ணிட்டு வரணும். நீட்டாக இருக்கும். நம்ம ஃபினிஷிங் வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைக்கிறத விட இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த பேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் போதுங்க. நீங்கள் வந்து ஒரு 1/2 kg வாங்குறீங்க, 1/2 kg 400 சம்திங் அந்த ரேட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூடவும் வரும், கம்மியாக வரும். நல்ல த்ரெட்டாக பார்த்து வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 400 ஆர் 450க்கு ஒரு 1/2 kg வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கை வந்து அப்புறம் உங்களுக்கு சைட் ரிங்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு டோட்டலாக ஒரு அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க. ஒரு 500 ருபீஸுக்கு வாங்கிட்டு நம்ம இது வந்து ரொம்ப நாளில் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 1 டே வந்து இதில் கான்சன்ட்ரேட்டாக உட்காந்தா போதும். சரிங்களா? 1 டே ஃபுல் டைமாக கூட உட்கார வேண்டாம். ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஒரு நாள் வேலை செய்கிற மாதிரி. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தோம்னா ஸ்பீடாக பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லைங்க. ஒரு 4 ஹவர்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பேக் சேல்ஸ் எல்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1800. இந்த பேக்கில் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1800க்கு சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 1800க்கு சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி, ஏன்னா இது ஒர்க் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? திங்ஸும் அவ்வளோதான். திங்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மியான திங்ஸ் தான். பாருங்கள், இது எவ்வளோ நேரத்தில் நான் இப்போ செஞ்சேன். உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், இது நம்ம தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். நீங்கள் உள் சைடு பார்த்த மாதிரியும் கொண்டு வரலாம். பாருங்கள், அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். அங்கே இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த த்ரெட்ஸை எல்லாமே நம்ம நல்லா உள்ளே ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். தெரியாத மாதிரி உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ராப்னால் லெதர் ஸ்ட்ராப் அதெல்லாம் எதுவும் வைக்கலங்க. இந்த இதை மாட்டிட்டு நம்ம இந்த சைடு ஹூக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சைடு ஹூக்ஸ் வாங்கியிருக்கு. இந்த சைடு ஹூக்ஸை இதில் மாட்டிக்கலாம். பாருங்கள், பேக்கும் ஸ்ட்ராப்பும் மேக் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த நேரம் வந்து மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் பட்டன் வச்சுக்கலாம். இல்லாட்டி இப்போ பேக்ஸுக்கெல்லாம் பக்கிள் மாதிரியெல்லாம் விற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம வந்து இது ஷோல்டரில் மாட்டுறக்கு இது ஓகே, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கையில் வச்சுருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு அதுக்கு இந்த நேரம் வந்து நம்ம ஒரு ரிங் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த த்ரெட்லேயே நம்ம மேக் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஹேங்கிங் இது பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி நான் ஸ்ட்ராப்ஸுக்கெலாம் இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் த்ரெட்டு வந்து இது கூட தைக்கிறதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு
2 சிங்கிள் க்ரோஷே, சாரி 2 செயின், 1 2 செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. 2 செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சரிங்களா? சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். திருப்பும்போது இங்கே பாருங்கள், இந்த நேரம் ஒரு த்ரெட்டு தெரியுது இல்லைங்களா? இந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போது நம்ம ஒர்க்கு இப்படியே திருப்புங்க. திருப்பும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த த்ரெட் வந்து 2 தெரியும், 1 2 தெரியுதுங்களா? அந்த 2குள்ளேயும் இப்படி விடணும். விட்டு த்ரெட்டை இழுத்து இப்படி த்ரெட்டை இழுத்து இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் உங்கள் ஒர்க்கு இப்படி திருப்புங்க. இந்த சைடு 2 த்ரெட்டு தெரியுது இல்லைங்களா? அந்த 2 த்ரெட்டுக்குள்ளேயும் இப்படி விடுங்க. அந்த 2 த்ரெட்டுக்குள்ளே மட்டும்தான் விடணும். இது வந்து தடிமனான ஹூக்குங்கிறங்காட்டிக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து விடணும். பாருங்க, விட்டு இப்படி இழுத்து கொஞ்சமாக இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் இப்படி திருப்புங்க. இந்த பின்னாடி 2 இது தெரியுது இல்லைங்களா? இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து மறுபடியும் இப்படி இழுத்து, இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தடிமனாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுவும் டிஷர்ட் யானில் பண்ணும்போது பார்க்குறக்கு நம்ம த்ரெட்டில் பண்ணுறத விட இதில் பண்ணுறது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இதில் வந்துட்டு நம்மளுக்கு கைப்பிடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி இதே ஸ்டிச்சவே மாற்றி மாற்றி கொண்டு வாங்க. சரிங்களா? திருப்புறோம். இந்த 2 வழியாக விடுறோம். இப்படி எடுக்கிறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் இப்படி திருப்புறோம். இந்த 2 த்ரெட் வழியாக விடுறோம். இப்படி இழுக்கிறோம். 2 த்ரெட் இருக்கும், சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. திருப்புறோம். 2 இது எடுக்கிறோம். இப்படி இழுத்துட்டு சிங்கிள் க்ரோஷே. திருப்புறோம். 2 வழியாக இழுக்கிறோம், சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி தான் ஸ்ட்ராப்புக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 1/2 kg வாங்கினோம்னா போதுங்க. நல்ல கலர்ஸாக இந்த வெந்தய கலர், அப்புறம் வந்து பிங்க்லேயே வந்து பீட்ரூட் பிங்க், இந்த மாதிரியெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா அந்த கலர்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகும் சீக்கிரத்தில். ஏன்னா நிறைய பேர் அந்த கலர்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் ப்ளூ அப்படிலாம் வாங்கினோம்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட்ஸு, அப்புறம் வெந்தய கலர், அது வந்து மேக்ஸிமம் வந்து அது ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஃபேடானாலும் கொஞ்சம் தெரியாது. ஏன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆகும் இல்லைங்களா? அதுக்காக. இது நல்ல வாஷபிள் தாங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. நான் டைட்டாக போட்டேன், அதனால வந்துட்டு ஹூக்கு இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்படி இழுக்கும்போது இப்படி வந்துட்டு கொஞ்சமாக லூஸாக வைங்க. பாருங்கள், இது வந்து முடிச்சாச்சு. இது வந்து எப்படி அளவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம பேக்கில் வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பேக் கூட வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணுறதுனா நார்மலாக ஊசி நூல் வச்சு உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளோட ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு. இந்த பேக்ஸுக்கு வந்து நம்ம மேக்னெட்டிக் பட்டன்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இது வந்து நான் பேக் சைடு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கூட ஃப்ரண்ட்டில் கூட இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கப்புறமா சைடு ரிங்ஸ், அதில் வந்துட்டு பாருங்கள், சைடு ரிங்ஸில் இந்த மாதிரி கொக்கி மாதிரி மாட்டி ஸ்ட்ராப். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம 1800 rupees வரைக்கும் இது சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா இந்த ரிங்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இது நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள்.
ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 1/2 kgs வந்து த்ரெட் வாங்கியிருந்தோம். 1/2 kgsல வந்து நம்மளுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சேம் கலரில் வந்து நம்ம ஒரு 3 அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு பேக் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து எனக்கு பேலன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து பேக் வந்து நான் இந்த சுற்று இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றில் வந்து நீங்கள் இன்னொரு சுற்று கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பேக் அகலமாச்சுன்னா உங்களுக்கு வந்து 1/2 kgs கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சது. இந்த பேக் நீங்களும் ட்ரை பாருங்கள். இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பேக் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பேக்ஸ் எல்லாமே மேக் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ் லாங்குவேஜில் தான் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஈவன் நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் 2-3 ஸ்டிச்சஸ் மட்டுமே எனக்கு க்ரோஷேயில் தெரியும் அப்படிங்கிறவங்க கூட இது ஈஸியாக பழகிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. இந்த பேக் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 டே போதும். சரிங்களா? பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.